ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த பதிவோட தலைப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். எதற்காக இந்த ஒரு தலைப்பு அப்படிங்கிறது இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக கேட்டு முடிக்கும்போது உணர்வீங்க, புரிஞ்சுக்குவீங்க. ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த குந்தி தேவி அவங்க பகவானுக்கு நன்றி சொன்னாங்க, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நன்றி சொன்னாங்க. அவங்க எதுக்காக நன்றி சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல கேள்விகளுக்கு விடை கிடச்சிரும். நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க பல கேள்விகளுக்கு விடை கிடச்சிரும். ஏன்னா நம்ம மனசில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியே, ஏன் நான் வணங்குற தெய்வம் என்ன சோதிக்குது? இந்த கேள்வி தான் இன்றைக்கி பல பேர் கேட்டுட்ருக்காங்க. அதுவும் கடந்த 3-4 நாட்களாக நம்ம வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் படிக்கும்போது, சாயி என்னை ஏன் இவ்வளவு சோதிக்கிறீங்க? இந்த கேள்வி தான் நிறைய இருக்குது. அதுவும் சாய்கிட்ட நம்ம எல்லாரும் உரிமையாக பேசுவோம். நிறைய நண்பர்கள், நிறைய பக்தர்கள் சாய்கிட்ட சண்டை போடுவாங்க, திட்டுவாங்க, எல்லாமே செய்வாங்க. எந்த அளவுக்கு அன்போடு இருக்காங்களோ அந்த அளவுக்கு திட்டுவாங்க. ஒரு சில நண்பர்களுக்கு கோபம் கூட வரும் இதெல்லாம் கேட்கும்போது. நான்லாம் கண்கூடாக பார்த்துருக்கேன். சாயை வாடா பாடான்னு கூப்பிட்றவங்க கூட இருக்காங்க. இந்த மாதிரிலாம் கூட பேசுகிறவங்க இருக்காங்க. அதாவது ஒரு குழந்தையாக பாவிப்பாங்க, தம்பியாக நினைப்பாங்க. யாரையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா சாய் அந்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குறாரு, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குறாரு ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக. நம்ம நிறைய நண்பர்கள் சாயை அப்பான்னு கூப்பிட்றோம். அதே குழந்தைகள் தாத்தான்னு கூப்பிட்றவங்களும் இருக்காங்க, நண்பனாக பார்க்குறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க தம்பியாக பார்க்குறவங்க, அண்ணனாக பார்க்குறவங்க, குழந்தையாக பார்க்குறவங்க, எவ்வளவு பேர் சாய் குழந்தையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இருக்காங்க, குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களோட உறவுகளில் ஒருத்தராக நினைக்கிறாங்க. அந்தளவுக்கு உரிமையோடு பழகுறாங்க, உரிமையோடு பேசுகிறாங்க, உரிமையோடு சிந்திக்கிறாங்க. அவரை அந்த உணர்வு நம்ம வீட்டில் இருக்கவங்க, நம்ம கூட பிறந்தவங்க கிட்ட கூட அந்த அளவுக்கு அந்த உணர்வு ஃபீல் பண்ண முடியாது. சாய்கிட்ட ஒவ்வொருத்தங்களும் உணர்றாங்க. உண்மை தானே? நீங்களும் சாய்கிட்ட அந்த உணர்வை உணர்றீங்க தானே? குடும்ப உறுப்பினராக ரேஷன் கார்டில் பேர் மட்டும்தான் இல்லை, இன்னும் எவ்வளவு வீடு, சாய் குடில், சாய் இல்லம், இந்த மாதிரி எவ்வளோ வீடு, துவாரகாமாயி, இந்த மாதிரி எத்தனையோ வீடுகள். அப்படி வீட்டில் பேர் இல்லைன்னா கூட வீட்டில் ஒரு ஃபோட்டோவாவது வீட்டில் வச்சுருக்காங்க. இப்படி எல்லா வீட்லேயும் இருக்கார் சாய். குடும்பத்தில் ஒருத்தராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். குழந்தைகளுக்கு எவ்வளோ குழந்தைகளுக்கு சாய் விக்னேஷ், சாய் சரண், இந்த மாதிரி எவ்வளோ குழந்தைகளுக்கு பேர் வச்சுருக்காங்க. சாயோட அருளால் பிறந்த குழந்தைகள் எவ்வளோ பேர். இப்படி ஒவ்வொருத்தரும் சாய் அவங்க வீட்டில் இருக்க ஒருத்தராக நினைக்கிறாங்க, அந்தளவுக்கு உரிமையோடு பேசுகிறாங்க. அதனால அவரை உரிமையோடு கேட்குறாங்க, ஏன் சாயி என்னை சோதிக்கிறீங்க அப்படின்னு அந்த உரிமையோடு கேட்குறாங்க. நம்ம கேட்போம்ல, நம்ம அப்பா அம்மா கிட்ட, நம்ம குழந்தைங்க கிட்ட கூட கேட்போம், நம்ம ஏன் என்னை போட்டு இப்படி பாடாப்படுத்துகிற, என்னை ஏன் இப்படி போட்டு பாடாப்படுத்துகிற, என்னை ஏன் இப்படி போட்டு டார்ச்சர் செய்கிற. எத்தனை பேர் தன்னோட மனைவி கிட்ட சொல்லுவாங்க, ஏன் என்னை டார்ச்சர் பண்ணுற. எத்தனை மனைவிகள் அவங்களோட கணவர்கள்ட்ட சொல்லுவாங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அவங்க வீட்டில், அவங்களோட குடும்பத்தில், அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி சாய்கிட்ட பேசுகிறாங்க. சாய் என்னை சோதிக்காதீங்க, எனக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு உரிமையோடு பேசுகிற அதே நேரத்தில் கொஞ்சம் கடுமையாகவும் பேசுகிறாங்க. அதான் உண்மையும் கூட. கோபத்தில் பேசிடுவாங்க, அடுத்த நிமிஷம் ஓடி போய் நின்றுவாங்க. வேறு எங்கே போக முடியும்? அங்கே தானே போக முடியும், அம்மா கிட்ட தானே போக முடியும். நம்ம யார் அம்மா கிட்ட சண்டை போடாமல் இருக்கோம்? எல்லாரும் சண்டை போடுறோம். ஆனால் அடுத்த நிமிஷம் ஓடி போயிடுவேன், அம்மா மடியில் போய் படுத்துருவோம். அச்சிச்சோ, அம்மாவை பேசிட்டோமே, அம்மாவை திட்டமே அப்படின்னு. ஆனால் கலிகாலம் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது. எனக்கே நிறைய ஃபோன் கால் வருது இப்போல்லாம். என்னென்னா, எங்கள் அம்மாவை எங்களால் பார்த்துக்க முடியல, எங்கள் அப்பாவை பார்த்துக்க முடியல, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஹோம் ஏதாவது இருக்கா, முதியோர் இல்லம் ஏதாவது இருக்கா, நாங்கள் பணம் கூட கட்டுறோம், எவ்வளோ பணம் வேணாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருக்குன்னா நாங்கள் கொஞ்சம் தைரியமாக இருப்போம், சரி அம்மா நல்லா இருக்காங்க, அப்பா நல்லா இருக்காங்கன்னு. இந்த மாதிரி கூட எங்களுக்கு ஃபோன் வருது. இந்த கலிகாலத்தில் அது கூட பெரிய இதாக இருக்குது பாருங்கள். அப்பா அம்மாவை கூட பார்த்துக்க மாட்டாங்க. சரி, டாபிக் எங்கேயோ போகுது. என்ன பண்ணுறது? இந்த மாதிரியான விஷயங்கள் காதுக்கு வரும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியல. அவங்கவுங்க சொல்கிற காரணம் நியாயப்படுத்திக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நியாயப்படுத்திக்கவே முடியாதுல்ல. இதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? சரி, இப்போ என்னென்னா, இப்போ நம்ம எல்லோரும் உறவுகளாக நினைக்கிறோம். அதனால் சாய்கிட்ட நம்ம இப்படிலாம் பேசுகிறோம் அப்படின்னு நம்ம நியாயப்படுத்துகிறோம். ஆனால் இந்த குந்தி தேவிக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் இருக்கிற உறவு அத்தை
மருமகன் உறவு. அத்தை குந்தி தேவி வந்து அத்தை கிருஷ்ண பரமாத்மாவுக்கு, மருமகன் இவர் கிருஷ்ணா. கூடையே வாழ்ந்தவங்க, கூடையே பகவான் கூட வாழ்ந்தவங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு உரிமையோடு இருப்பாங்க நினச்சி பாருங்களேன். நம்ம சாய்கிட்ட, நம்ம வணங்குற தெய்வத்துக்கிட்ட நம்ம எவ்வளோ உரிமையோடு இருக்கோம். கூடயே வாழ்ந்தவங்க, அதுவும் உறவு, நெருங்கிய உறவு, அத்தை மருமகன் அவர். அப்போ எந்த அளவுக்கு உரிமையோடு இருந்திருக்கணும். இவங்க பசங்க 5 பேர் வனவாசம் போயிட்டாங்க. எந்த அளவுக்கு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சண்டை போட்டிருக்கணும். நீ விட்டுட்டிய, அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நீ விட்டுருக்க கூடாதுல்ல அப்படின்னு சண்டை தானே போட்டிருக்கணும். ஆனால் இவங்க ஒரு முறை சந்திக்கும் போது நன்றி சொல்கிறாங்க. வனவாசம் நேரத்தில் நீ என்னோடய குழந்தைகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல வழிகளில் நீ வந்து உதவி செஞ்சுருக்க, அதுக்கெலாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னு நன்றி சொல்கிறாங்க. சாதாரண மாணவர்களாக பாண்டவர்கள், ராஜ உபசரணையோட மாளிகையில் வாழ்ந்தவங்க, அப்படிப்பட்டவங்க வனவாசத்தை மேற்கொள்கிறாங்க. அவங்க கரும வினையாலும் அவங்க செய்த தவறுகள்னாலும் வனவாசத்தை மேற்கொள்கிறாங்க. அதுவும் அந்த கடைசி வருஷம் யாரு கண்ணிலையும் படக்கூடாது. மொத்தம் 13 வருடம், அதில் 12 வருடம் வந்து வனவாசம். கடைசி ஒரு வருஷம் யார் கண்ணிலையும் படக்கூடாது. யார் கண்ணிலையாவது பட்டுட்டாங்கன்னா அவங்க திரும்பவும் 12 வருஷம் வனவாசம் வந்து இருக்கணும். இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு தண்டனை. அந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல வகையில் நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி நன்றி சொல்கிறாங்க. அந்த குழந்தைகள், தாய் தன்னோட குழந்தைகள் கஷ்டப்படும் போது அந்த தாய் இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்திருக்காங்கன்னா அது கடவுளோட அருளால் தான். அதை வந்து உணர்ந்துருக்காங்க. உண்மை தானே? இதுக்கு மேலே விளக்கம் நம்ம ஏதாவது கொடுக்கணுமா? இது சத்தியம் தானே? இது சத்தியமா சத்தியம் இல்லையா? அப்படியே நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சிக்கோங்களேன். கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையே அதே தான். கிட்டத்தட்ட வனவாசம் மாதிரியும் மறைவு வாழ்க்கை மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. வனவாசம் இருந்தால் கூட பரவாயில்ல போல். இங்கே பக்கத்தில் நம்ம புதுசாக ஒரு சட்டையை போட்டால் கூட என்னடா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்றவாங்க. புதுசாக ஒரு ஷர்ட் போட்டால் கூட இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல். கொஞ்சம் சிரிச்சிடக்கூடாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி ஈவினிங்குள்ளே நம்ம அழுதுருவோம். அந்த அளவுக்கு நம்ம வெளியே உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ கஷ்டத்தையும் வச்சுட்டு வாழ்ந்தால் கூட வெளியே இருக்க மக்கள் வந்து அவ்வளோ மோசமான உலகமாக இருக்குது. அதுவும் நம்ம கூட இருக்கவங்க, நம்ம தெரிஞ்சவங்கன்னு அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட இந்த கொடுமையான இந்த கலிகாலத்தில் சுற்றி முற்றி இவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும்போதும் நம்ம நேர்மறை சிந்தனையோடு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எவ்வளோ கொடுமையான போராட்டங்களை ஒவ்வொருத்தங்களும் மீண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? எவ்வளோ விஷயத்தை நடத்தி கொடுத்துருக்காரு சாய் உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில். 12 வருஷம் 13 வருஷம் வனவாசம், அதே தான் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா பொய்யா? ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம கடந்து 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 போய்கிட்டே இருக்கோம். எப்படி கடந்து போகிறோம்? நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்ம வணங்குற தெய்வம் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நம்மளோட சாய். அதான் உண்மை. இந்த நிமிஷம், இந்த நேரம் உடனடியாக நன்றி சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளவு சோதனையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கடுமையான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கூட யாரும் இல்லை, உங்களுக்கு ஆதரவாக இல்லை, எந்த ஒரு நிர்கதியாக நிற்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் மட்டும் வேணாம். நிர்கதியாக இங்கே யாரும் கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சாய் குடும்பத்தில் இந்த பதிவை கேட்டுட்ருக்க ஒவ்வொருத்தவங்க கூடயும் சாய் இருக்கார். அதான் உண்மை. கடந்து போயிடும், இதுவும் கடந்து போகும். எவ்வளோ விஷயத்தை கடந்து வந்திருக்கோம்ல, சாய் கடத்தி கொண்டுட்டு போயிருக்கார்ல, இதையும் நம்ம கடந்து போவோம். அதற்கான சக்தியை கொடுப்பார், வலிமையை கொடுப்பார், ஏதாவது ஒரு வகையில் வந்து உதவி செய்வார். எந்த ரூபத்தில் வேணாலும் வருவார். இவங்கெல்லாம் நமக்கு வந்து உதவி செய்வாங்களான்னு நம்ம கனவு கூட நினச்சிருக்க மாட்டோம். வாலண்டியராக வந்து பேசுவாங்க, நமக்கு நல்லதை சொல்லுவாங்க. அது எப்படி வேணா இருக்கலாம், நல்ல அறிவுரையாக இருக்கலாம், நம்ம செய்ய போகிற தவறை அவங்க தடுத்து நிப்பாட்டலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களோட பிரார்த்தனை அவர் வந்து நிறைவேற்றி வைப்பார். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உதவி கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த நேரம் கூட அவர் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதான் உண்மை. இந்த நேரம், இந்த நிமிஷம் கூட அவர் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாமே சரியாகும். நம்பிக்கையோடு இருங்க. சாய்க்கு நன்றி சொல்லுவோம். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருப்போம்.
நல்லதை நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.